சோதரம் அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவ ஜனமே, சோதரம் அல்லேலூயா. இன்றைக்கு செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிப்போமா? சோதரம் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1வது வசனம். ஆமென். சோதரம், மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. சோதரம் எல்லாரும் தலைகளை தாழ்ந்து ஜெபிப்போமா? ஏசப்பா அந்த வசனத்தோடு இடைவிடும்படியாக. அல்லேலூயா. சோதரம் ஏசப்பா, சோதரம் கர்த்தாவே. அல்லேலூயா. ரீமனார் யந்தரபல ரீபக் கபாரபா. வார்த்தையாக இருக்கும் இயேசு தெய்வமே. அல்லேலூயா. அந்த வார்த்தையோடு இடைவிடுங்கப்பா. ஆமென். சோதரம் வார்த்தையின் வெளிப்பாடுகளை கர்த்தர்தாமே வெளிப்படுத்துங்க. அடியனோடு பேசுங்க, கூடி வந்திருக்கிற ஜனங்களோடு பேசுங்கப்பா. அல்லேலூயா. சோதரம் வார்த்தைகள் ஆமென். அல்லேலூயா. ஆமென். சோதரம் ஆவியாயும் ஜீவனமாகும் இந்த இடத்துல வெளிப்படட்டும் அப்பா. அல்லேலூயா. சோதரங்கிறத வார்த்தையின் மூலமாக ஒரு ஜீவன் உண்டாகட்டும் அப்பா. அல்லேலூயா. சோதரம் செத்துப்போன ஆத்துமாக்கள் இந்த வசனத்தை கேட்கின்ற சமயத்தில் ஆத்துமாவில் ஒரு ஜீவன் உண்டாகட்டும் அப்பா. அல்லேலூயா. வார்த்தைகள் 30, 60, 100 பலன் தர ஏசப்பா விளைய செய்கிற ஏசப்பா கிரியை செய்யுங்க. அடியனை மறைத்து அமேன். அடியனை மறைத்து ஏசப்பா வெளிப்படுங்க. அல்லேலூயா. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்திலே மாற்றப்பட்டு போவதாக. அல்லேலூயா. ஏசப்பாவோட ஆளுகை இந்த இடத்துல வல்லமையாக வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் தேவ ஜனமே. ஆமென். இங்கே பார்க்கிற சமயத்தில் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. ஆமென். இன்றைக்கு ஆமென் செய்தியின் தலைப்பு கடைசி கால சபைகளின் நிலைமை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். இங்கே பார்க்கிற சமயத்திலே அப்போஸ்தலனாகிய ஆமென் பவுல் அப்போஸ்தலன் கடைசி காலங்களிலே எவ்விதமாக மனிதர்கள் இருப்பார்கள் என்று அன்றைக்கு ஆமென் கிபி ஆமென் சொல்கிற 1ஆம் நூற்றாண்டிலே இன்றைக்கு 2000 ஆமென் அல்லேலூயா வருஷங்களில் மனுஷருடைய நிலைமை எவ்விதமாக இருக்கிறோம் என்று தீர்க்க தரிசனமாக அவர் ஆமென் அல்லேலூயா ஆமென் எழுதி வைத்திருக்கிறார். சோதரம் அல்லேலூயா. ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். சோதரம் அது எவ்விதமாக இன்றைக்கு இந்த காரியங்கள் உண்மையாக நடைபெறுகிறது. சோதரம் இந்த வசனங்கள் நிறைவேறி வருகிறது நம்ம பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, இங்கே வாசிக்கிற சமயத்திலே கடைசி நாட்களில் ஆமென் மனிதனிடத்தில் காணப்படுகின்ற பொல்லாத 19 விதமான குணங்களை அல்லேலூயா பரிசுத்த ஆவியானவர் ஆமென் பவுல் மூலமாக எழுதி வைத்துள்ளார். அதை வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். ஆமென். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்பாடியவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பில்லவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகியாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகப்போக பிரியவராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. அல்லேலூயா. ஆமென். சோதரம். ஆமென். அல்லேலூயா. பவுல் எழுதுகின்ற சமயத்திலே ஆமென் இந்த 19 விதமான குணங்கள் தேவ ஜனமே இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு தேச ஜனங்கள் அல்லேலூயா இவ்விதமான சுபாவத்திலே சோதரங்களை பார்க்கின்ற சமயத்திலே அகந்தை உள்ளவர்களாக தாய் தகப்பன்மார் கீழ்ப்படியாதவர்களாக சுபாவ அன்பில்லாதவர்களாக ஆண்டவராக இயேசுவே அன்பு தணிந்து போகும் என்று சொன்னது போல அவ்விதமான காலத்திலே தேவ ஜனமே நாம் காணப்படுகிறோம். சோதரம் இவ்விதமான குணங்கள் இன்றைக்கு சபையிலேயும் காணப்படுகிறது ஐயா. சோதரம் அதனால சோதரம் இவ்விதமான குணங்கள் இருக்கும் அப்படின்னாலே சபையிலேயும் சில ஆமென் சபை ஆமென் ஆதி நாட்களிலே சோதரம் சபையை ஆரம்பித்து அல்லேலூயா ஆமென் சில விதமான உபதேசங்களிலே ஆமென் சோதரம் நடத்தப்பட்ட சபை அல்லேலூயா ஆமென் இந்த கடைசி நாட்களில் ஜனங்களுடைய அல்லேலூயா இந்த 19 விதமான குணங்கள் மூலமாக சபையிலேயும் சோதரம் அல்லேலூயா விதமான காரியங்கள் இன்றைக்கு காணப்படுகிறது. அல்லேலூயா பலவிதமான காரியங்கள் இன்றைக்கு சபையிலேயும் விதமான நிலைமை காணப்படுகிறது. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்ற சமயத்திலே ஆமென் நீ இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு, இப்படிப்பட்ட குணமுள்ளவர்களை விட்டு விலகுவனை காத்துக்கொள் என்று சொன்னது போல அல்லேலூயா சபையிலே விதமான காரியங்கள் இருந்தால் அதையெல்லாம் விட்டு விலகி நம்மளை காத்துக்கொள்வது
கொள்வது நமக்கு முக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே பார்க்கிற சமயத்திலே சோதரம் கடைசி கால சபைகளையும் ஆதி சபையில் நடந்த காரியங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு அல்லைய சுயமாக சோதரம் அவர்களே சில காரியங்களை வைத்திருக்கிறார் பாருங்க. இன்றைக்கு பார்க்கின்ற சமயத்திலே சோதரம் முதலாவதாக பார்க்கின்ற சமயத்திலே அல்லேலூயா கர்த்தராகிய இயேசுவை ஆமென் அறியாத ஊழியர்கள் விசுவாசிகள் ஆமென் கடைசி ஆமென் காலங்களில் உள்ள சபையில நிலைமையை பார்க்கின்ற சமயத்திலே இன்றைக்குள்ள அநேக ஊழியர்கள் அநேக விசுவாசிகள் கர்த்தராகிய இயேசு யார் என்று அறியவில்லை. சோதரம் ஆமென், இதே தன்மைதான் சோதரம். ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஆமென். சோதரம் ஆமென். ஏலியுடைய குமாரர்கள் ஆமென் 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 2வது வசனத்திலே 2வது அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கிற சமயத்திலே ஏலியின் குமாரர் கர்த்தரை அறியவில்லை. ஆசாரியர்கள் கர்த்தர் யாருன்னு தெரியாது. ஆமென். இந்த நாட்களிலும் சோதரம் ஆமென் ஊழியக்காரர்களுக்கு இயேசு யாருன்னு தெரியவில்லை. அநேக விசுவாசிகளுக்கு தெரியவில்லை கர்த்தர் யார், ஹல்லேலூயா தேவன் யார், பரிசுத்த ஆவியார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். விதமாக அவர் மூவர் என்று அவிதமானவருக்கு ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஒரு ஆராதனை காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். கர்த்தரே தேவன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென் ஹல்லேலூயா. தேவன் யார், கர்த்தரே தேவன். பரிசுத்த ஆவியார் அவர் யார், ஆமென் ஹல்லேலூயா கர்த்தரே ஆவியானவர். ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஆமென். தேவ ஜனமே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராகிய தேவன் ஆமென் அவர் ஆவி ஆத்துமா சர்வமுடைய ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒரே தேவன். ஹல்லேலூயா நாம் நமது ஹல்லேலூயா சாயல்படியாக மனிதனை உருவாக்கும் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய சாயல்படியாக ஆவி ஆத்துமா சர்வமுடைய ஹல்லேலூயா மனிதனை படைத்தார். ஒரே மனிதன் தான். ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. இன்றைக்கு பேசுகிற எனக்கு ஆவி ஆத்துமா சர்வம் இருக்கையா, நாம் 3 பேர் அல்ல, ஒரே மனிதன். அதே போலதான் நம்முடைய ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆவி ஆத்துமா சர்வமுடைய ஒரே தேவன். ஹல்லேலூயா தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று ஆமென் 1 தீமோத்தேயு 3:16 வாசிக்கலாம். ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. தேவன் மாம்சத்திலே ஆமென் குமாரனாக வெளிப்பட்டார். குமாரன் வேற பிதா வேற இல்லையா, அதே தேவன் தான். அவர் பூமியிலே மேசியாவாக அவருக்கு கொடுக்கப்பட்ட நாமம் குமாரன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். குமாரன் வேற ஆமென் பிதா வேற இல்லை, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று ஹல்லேலூயா யோவான் 10:30 வாசிக்கலாம். ஸ்தோத்திரம் ஒரே தேவன் தான். அவர் பிதாவாக குமாரனாக பரிசுத்த ஆவியானவராக செயல்படுகிற ஒரே தேவன். 3 பேர் அல்ல. எந்த அறிவு இன்னைக்கு அநேக ஊழிய காலத்தில் விசுவாசிகள்லாம் 3 சொல்கிறான். ஹல்லேலூயா சொல்வது மாத்திரமல்ல சார், அவங்களும் அவிதமாக விசுவாசித்து பாவப்பட்ட இந்த விசுவாசியரையும் குழப்ப அவங்களுக்கு என்னையா தேவன் எத்தனை ஹல்லேலூயா பிதாவா குமாரனா பரிசுத்த ஆவியா இவ்விதமான குழப்பம். ஆமென். உண்மையான பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று தேவ சமதியில் காத்திருந்தா ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவர் யார், இயேசு யார், ஆமென் ஹல்லேலூயா பிதா யார், அவிதமான ஒரு அனுபவம் அவிதமான ஒரு அறிவு. ஹல்லேலூயா இன்றைக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஊழியக்காரர்களுக்கு கிடைக்கும் ஐயா ஸ்தோத்திரம். அதனால தேவ ஜனமே ஸ்தோத்திரம் ஆராதிக்கிறது தேவம் அவர் பிதாவாக குமாரனாக பரிசுத்த ஆவியானவராக செயல்படுகிற ஒரே தெய்வம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற சமயத்திலே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆமென் இயேசுவே ஆமென் சர்வத்துக்கும் மேலான தேவன் என்று ரோமர் 9:5 ஆமென் அவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அதே போல அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிற சமயத்திலே ஹல்லேலூயா 2 பேதுரு ஆமென் ஸ்தோத்திரம் 1:2 வாசிக்கிற சமயத்திலே ஆமென் ஹல்லேலூயா நம்முடைய கர்த்தரும் ஆமென் ஹல்லேலூயா ஆமென் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினர் சொல்கிறார். அதே போல சோதரன் ஆமென் அப்போஸ்தலனாகிய யோவான் ஆமென் இயேசுவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் ஆமென் அப்போஸ்தலர் அறிக்கையிட்டார்கள் ஐயா. ஹல்லேலூயா இயேசுவே மெய்யான தேவன், ஒரே கர்த்தர் தான், இயேசு தான், வேற கர்த்தர் இல்லை. ஹல்லேலூயா விதமான ஒரு அறிவு சோதரம் ஹல்லேலூயா விசுவாசிகளுக்கு ஊழியக்காரர்களுக்கு நம்ம இருக்கணும். ஆதி சபை 1 கொரிந்தியர் 1:2 வாசிக்கிற சமயத்தில் கர்த்தராகிய இயேசுவை தொழுது கொண்டார்கள். ஆமென் ஹல்லேலூயா ஆமென். இன்றைய கடைசி நாட்களில் நிலைமை அநேக பேருக்கு கர்த்தர் யாருன்னு தெரியல, அநேக விசுவாசிகளுக்கு இயேசு யாருன்னு தெரியல. ஹல்லேலூயா ஒரு சாதாரண குமாரன் தானே, அவருக்கு மேலே ஒரு பிதா உண்டு என்று சொல்லி அவிதமான ஒரு நம்பிக்கை இருக்கிறாங்க. ஹல்லேலூயா தேவ ஜனமே சோதரம் பிசாசுடைய தந்திரம் இயேசுவை மகிமைப்படுத்தாதபடி அவரை ஆராதிக்க விடாதபடி செய்கிற தந்திரம். ஹல்லேலூயா ஒரே தேவன் தான், ஹல்லேலூயா ஒரே கர்த்தர் தான், கர்த்தரே தேவன். இந்த அறிவு நமக்கு வேணும். ஆமென். கடைசி கால சபையே கர்த்தராகிய இயேசுவை ஆமென் ஒரே தெய்வமாக ஹல்லேலூயா அவரை அறிந்து வழிபடுங்க ஐயா. சோதரம்
ரெண்டாவது பார்க்கின்ற சமயத்திலே சோதரம் கர்த்தராய் இயேசுவை ஆமென் ஆராதிக்காத சபைகள் இன்னைக்கு பார்க்கின்ற சமயத்திலே ஆண்டவராய் இயேசு யாருன்னு தெரியாதனால இன்னைக்கு பாருங்க சோத்திரம் அல்லேலூயா ஆமென் யாத்திரையாகமம் ஆமென் அல்லேலூயா சோத்திரம் 20-24 வாசிக்கின்ற சமயத்திலே என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி எவ்விடத்தில் வந்து நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று இருக்கு. சோத்திரம் அல்லேலூயா. கர்த்தர் பிதா ஆவியானவர் சோத்திரம் குமாரன் இதெல்லாம் பொது நாமம் ஐயா. சோதர கர்த்தருடைய பேர் நம்முடைய ஆண்டவருக்கு பேர் என்ன? அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசுதான் ஆண்டவருடைய பேர். இயேசுக்கு பேர் கேட்டால் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். வானோர் பூதலத்தார் பூமியுடைய எல்லாருடைய முழங்கால்கள் முழங்கக்கூடிய நாமம் இயேசு. அந்த இயேசுவின் நாமத்தை நம்ம ஆராதிக்கிறோம். இன்னைக்கு நாம் பார்க்கின்ற சமயத்திலே அல்லேலூயா அநேக பாடல்களில் இயேசுன்னு ஒரு வார்த்தை இல்லை. சோத்திரம் ஆமென் அல்லேலூயா சோத்திரம். உம்மை ஆராதிப்பேன் உம்மை அந்த உம்மை யார்? இயேசுக்கு பேர் இல்லாமல் எத்தனை பாடுகளில் சோதரன் 90% ஆமென் அல்லேலூயா பாடுகளில் இயேசுக்கு நாம இல்லாமல் கர்த்தர் ஆண்டவர் பிதா. எப்படி ஐயா அந்த அந்த கூட்டத்தில் ஆண்டவர் வந்து ஆசீர்வதிப்பார்? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி எவ்விடத்தில் வந்து ஆமென் ஆசீர்வதி. அவருக்கு இயேசு இல்லாத இங்கே ஆராதிச்சானா அங்கே யார் இருப்பா? சோதர பிசாசுக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா இயேசுக்கு பேரை கேட்டால் தான் பிசாசு ஓடுவான். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அல்லேலூயா. வானோர் பூதலத்தார் பூமியுடைய ஆமென் சோதரம் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கக்கூடிய ஒரே நாமம் இயேசு. இயேசுவுக்கு நாம இல்லாமல் பாட்டினா அது உப்பு இல்லாத குப்பைன்னு சொன்னது போல, உப்பு இல்லாத பண்ணம் குப்பைன்னு சொன்னது போல. அல்லேலூயா சோதரம். இயேசுவின் நாம இல்லாத பாட்டை கேட்டு பிசாசுக்கு பயங்கர சந்தோஷம். இயேசு நாமத்தை அறிக்கையிடவோ பாடல்கள் மூலமாக பாடவோ பிசாசு தந்திரமாக செயல்படுகிறார் சோதர. பிசாசுடைய தாமேன் அப்போஸ்தலர் சொல்லுகிற சமயத்தில் பிசாசின் தந்திரங்களை நம்ம அறிந்தவர்களே. பிசாசு தந்திரமாக பொதுவான நாமத்தில் பாட வைக்கிறான். அதனால ஏசப்பாடைய பிரசன்னம் அங்கே இல்லை. கைதட்டு காலு தட்டு தான் அவனுக்கு எந்த விடுதலையும் இல்லையா. சோதர மலலி அந்த கடைசி கால சபை இயேசுவை ஆராதிக்காத சபை. அல்லேலூயா. சிலவங்களுக்கு இயேசுதான் தெய்வம்னு சொல்லும். ரோமர் 1 வாசிக்கிற சபையிலே அவர்கள் தேவனை அறிந்து அவர்களை மகிமைப்படுத்தாமல் துதியாமல் இருந்து தங்கள் சிந்தனைகளை வீணராளர்கள் என்று சொன்னிருக்கு. சோதரம் அல்லேலூயா. இயேசுவை தெய்வமாக அறிந்த விசுவாசிகளே ஊழியக்காரர்களே அதில் இயேசுவை தொழுது கொள்ளுங்க ஐயா. பாடல்களை இயேசு இயேசுன்னு பாடுங்க. சோத்திரம் பண்ணாலும் இயேசுவின் நாமத்தை அறிக்கைடுங்க ஐயா. சோத்திரம் 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 ஆமென். இயேசுவின் நாமத்தை சொல்லி சோத்திரம் பண்ணுங்க ஐயா. இயேசுவே சோத்திரம். கர்த்தரா இயேசுவே சோத்திரம். ஆண்டவரா இயேசுவே சோத்திரம். அல்லேலூயா. எனக்கு கூட சோத்திரம் ஒரு பலவீனத்திலிருந்து சோத்திரம் இந்த ஒரு அல்லேலூயா வெளிப்பாடு கிடைச்சினா நான் உயிரோடு இருக்கேன் ஐயா. இல்லைன்னா ஆண்டவரே சோத்திரம் கர்த்தாவே சோத்திரம் பிதாவே சோத்திரம் பிசாசு கொண்டு போயிருக்கா பார்த்தா. என்றைக்கு இயேசுவே சோதரன் கர்த்தரா இயேசுவே பிசாசுகளை அழித்த இயேசுவே இயேசு இயேசுன்னு சொல்லி சோதனை பண்ணால இந்த பலவீன கட்டிலேருந்து விடுதலையாக்கப்பட்டு இன்றைக்கி சாட்சியாக இருக்கேன். அல்லேலூயா சோதரன். கடைசி நாட்களில் பிசாசனை எவ்விதமாக மனுஷருடைய குணங்களை நாசப்படுத்தின அதே போல் சபையை நாசப்படுத்தி இருக்கிறான். ஆறாயிரம் இயேசுக்கு பேர் இல்லை. ஆண்டவரே கர்த்தாவே ஆவியானவரே 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 யாரை ஆவி சோதரன் அல்லையா. ஆண்டவர் ஆவியானவருக்கு பேர் என்ன ஐயா? இயேசு. பிசாசு ஆவியாதானுக்கு ஆவியான அவன் வந்து நின்றுதான் சோதரன். அல்லேலூயா. இயேசுக்கு பேரை சொல்லி ஆமென் கடைசி கொடிய நாட்களில் நடக்கையில் முன்னாடியே இருக்குது சோதரம். இயேசுவின் நாமத்தை ஆராதிக்காத சபைகள். அல்லேலூயா. அதே போல் சோதரம் இயேசுவை கர்த்தரா இயேசுவை அறியாத ஊழியக்காரர்கள். அல்லேலூயா. மூன்றாவது பார்க்கின்ற சமயத்திலே சோதரம் அபிஷேகத்தை விரும்பாத விசுவாசிகள். அல்லேலூயா. இன்றைக்குள்ள விசுவாசிகள் சோதரம். அல்லேலூயா சோதரம் சோதரம் ஆமென். கர்த்தரா இயேசுவை அவர்கள் ஆமென் விசுவாசிக்கிறாங்க. ஞானஸ்நானம் அபிஷேகம் பெற விருப்பம் இல்லையா. சோதர மலலியா தேவ ஜனமே சோதர மலலியா ஆமென். ஆண்டவர் சொன்னீங்களே சமதிலே சோதர மலலியா பரிசுத்தாய் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து அல்லேலூயா எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியாக இருப்பேன்னு சொன்னது போல இயேசுக்காக சாட்சியாக நிற்கணும்னா இயேசு ஊழியத்தை செய்யணும்னா ஒரு சாட்சியுள்ள பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும்னா தேவ ஜனமே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாமல் நீங்கள் யாருக்கு முன்னாடி சாட்சியாக பிசாசு உங்களை அப்படியாக ஊதி தள்ளிவிடுவான்.
அல்லையா இன்னைக்குள்ள விசுவாசிகளை விரும்புகிறதே இல்லை. சோதரம் அநேக ஊழியக்காலத்தில் இன்னைக்கு சரியான அந்நிய பாஷையோட சரியான ஒரு அபிஷேகம் இல்லை, ஏதோ கடப்படான்னு சொல்லிடுறாங்க. சோதரம் அல்லையா தேவ சபையிலே காத்திருந்து அல்லையா உண்மையான ஒரு அபிஷேகத்தை காத்திருந்து, ஏன்னா அல்லையா சோதரம் சோதரம் அல்லையா சோதரம் 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 அல்லையா அல்லையா சோதரம் அல்லையா சோதரம் கர்த்தராகிய இயேசுவை நோக்கி காத்திருந்து அல்லையா நீங்கள் ஜெபிக்கிற பரிசுத்தாவி தாருங்க தாருங்கன்னு சொல்லி ஞானஸ்நானம் நடத்தவங்க தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய கண்ணீரோடு நீங்கள் கேட்டாச்சுன்னா அவர் பரிசுத்தாவியை ஊற்றுவார். அல்லையா யோவான் ஸ்நானம் சொல்லுகின்ற சமயத்தில் எனக்கு பின்பாக ஒருவர் அக்கினினாலும் சோதரம் பரிசுத்தாவின் அக்கினினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார்னு சொல்கிறார். அல்லையா தேவ ஜனமே சோதரம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றாதான் பரலோகத்துக்கு போக முடியும். அல்லையா அந்நிய பாஷை அடையாளத்தோட பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றாதான் ஏசப்பாவுடைய சவுண்டு கேட்டு இயேசுக்கு ஊழியம் செய்ய முடியும் ஐயா. அல்லையா ஒன்று யோவான் சோதரம் 2:27 சோதரம் அல்லையா நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களை நடத்துகிற உங்களுக்கு யார்ட்டையும் போதிக்க வேண்டிய இயேசு உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு எல்லாவற்றையும் வழி இதுவே சொல்லக்கூடிய சவுண்டு உங்களுக்கு கேட்கணும்னா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை விரும்புங்க. அல்லையா அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அதிலே வளர்ந்து போகக்கூடிய நிலைமையை பாருங்க. அது நடந்து போகக்கூடிய அந்த வளர்ந்து போகக்கூடிய நிலைமையை பெறுங்க. அல்லையா சோதரம் சோதரம் உங்களுடைய ஊழியக்காரர்கள் அதுக்கு நடத்தலையா எங்கேயாவது சோதரம் மத்திய 25 எனக்கு எங்கே பரிசுத்தாவின் அபிஷேகம் அங்கே போய் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறுங்க ஐயா. அல்லையா பாஸ்டரை பார்த்தோ சபையை பார்த்தோ நீங்கள் நித்திய ராயத்தை இழந்து போயிருந்தாங்க ஐயா. சோதரம் அல்லையா அபிஷேகத்தை விரும்பாத விசுவாசிகள். அடுத்ததாக பார்க்கின்ற சமயத்திலே மூப்பர்கள் இல்லாத சபை ஊழியக்காரர்களை உருவாக்குறது இல்லை. அல்லையா சோதரம் ஆதி சபை அல்லையா சோதரம் மூப்பர்களை கொஞ்சம் விசுவாசிகள் வந்தாலே அவங்க மூப்பர்களை உருவாக்குறாங்க. சோதரம் அந்த சபையை நடத்த இன்னைக்கு பாருங்கள், சபையை நடத்த இன்னைக்கு யாற்றை நடத்துகிறாங்க. அதில் ஒரு பையனை அப்படி விதமாக சோதரம் ஊழியத்துக்குவாங்க. சின்ன பையன் சோதரம் வாலிப பிள்ளைகளை கைவிட்டு ஊழியத்துக்குவாங்க. வாலிப பிள்ளைகள் இல்லையா சோதரம் அவங்க மூப்பராக ஆகணும். அல்லையா அப்போ தான் அவங்களுக்கு சோதரம் ஒரு சபையை நடத்துவதற்கு ஒரு பக்குவம் உண்டாகும். அதில் இன்றைக்கு ஊழியக்காரர்கள் மூப்பர்களை உருவாக்குறது இல்லை, மூப்பர்களை ஊழியம் செய்கிறது. அதில் நாங்கள் எதுக்கு வம்பு அவிதமாக சொல்கிறோம். காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் என்று அல்லையா அப்போ சொன்னாங்க பவுல் சொல்கிறார். சோதரம் அதனால தேவ பிள்ளைகளே சோதரம் எல்லாரும் மூப்பர்களாக ஒரு சபையிலே சோதரம் ஒரு 50 ஆத்துமாக்கள் வந்தாலே சோதரம் மூப்பர்கள் உருவாக்கப்பட்டு அல்லையா சபைகள் பெருக வேண்டும். இங்கே பார்க்கின்ற சமயத்திலே ஒரு அசிஸ்டன்ட் ஊழியக்காரர் விதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தீத்து 1:5 அப்போ சொன்னாங்க பவுல் சொல்கிறார். சோதரம் அல்லையா குறைவானவைகளை ஒழுங்குபடுத்தும் படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பர்களை ஏற்படுத்தும் படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் துன்மார்க்கர் என்னும் அடங்காதவர்கள் என்னும் பேரெடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையவனாகிய ஒருவன் இருந்தால் அவனையே ஏற்படுத்தலாம். சோத்திரம் மலையிலே ஒரு மூப்பர் ஆகணும்னா சோத்திரம் ஒரு அசிஸ்டண்ட் ஊழியம் செய்யணும்னா இவ்விதமான ஒரு ஆளை சோத்திரம் மலையிலே அவன் குடும்பத்தை நடத்தி அதில் பிள்ளைகளை நல்லா பக்குவம் அவங்கள நீங்கள் என்ன செய்யுங்க அசிஸ்டண்ட் ஊழியத்தை ஏற்படுத்துங்க ஐயா. 10 வருஷம் ஒரு 5 வருஷம் ஆனாலே ஊழியத்துக்கு அவங்கள பயிற்சி கொடுங்க, மூப்பர்களை ஏற்படுத்துங்க. அப்போ அவங்க என்ன செய்வாங்க சோத்திரம் ஊழியத்தை செய்வாங்க. அவங்க வீடுகளில் அல்லையா சின்ன சின்ன ஊழியத்தை செய்வாங்க. ஒரு அசிஸ்டன்ட் ஒரு அல்லையா ஜெபம் நடத்தணுமா சோத்திரம் ஒரு ஒர்ஷிப் நடத்தணும் அவங்கள பயன்படுத்துங்க ஐயா. சோத்திரம் எந்த இடத்துல சிறு பிள்ளைகளை பயன்படுத்தலை சோத்திரம் அவர்களை மூப்பர்களை பயன்படுத்துங்க. அப்போ தான் அந்த சபை வளரணும். இதெல்லாம் பிரமாணம் இதெல்லாம் விட்டுட்டு வாலிப பிள்ளைகளை ஃப்ரெண்டில் உட்கார வச்சு பாட்டு ஒர்ஷிப்பு அதெல்லாம் சோத்திரம் சபைக்கு நல்ல அவிதமான சோத்திரம் சபையில் உள்ள ஆதி சபையில் உள்ள காரியங்களை மீறுவதாகும். பாஸ்டர்மாரே சபை உங்களுடைய சொத்து இல்லை அல்லையா. இது சோதரன் கர்த்தராகிய இயேசு கிரயம் கொடுத்து சம்பாதித்தது உங்களுடைய அல்லையா. இது உங்கள் இஷ்டத்திற்கு படி செய்கிறது இல்லை. சோதரம் அல்லையா நான் கட்டின நான் கட்டின மகாபலி உங்களுடையதே இல்லையா. சோதரம் கர்த்தர் ரட்சிக்கப்படலை, கர்த்தர் சபைக்கு கொண்டு வராரு. சோதரம் நான் எம்மூலமாக ரட்சிக்கப்பட்டேன், எம்மூலமாக எனக்கு ஆத்துமா அல்லையா. தேவ சாபத்துக்கு நம்ம பேரோட உங்களுடைய ஆத்து கர்த்தருடைய ஆத்துமாக்கள் அல்லையா. ஆத்துமாக்கள் எல்லாம் கர்த்தருடையது அல்லையா. சபையை சர்வமாக சபையை ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட சபைக்கு அந்த சபையில் என்ன அல்லையா ஆதி சபை எவ்விதமாக அதே போல் கொண்டு வாங்க உங்கள் இஷ்டத்துக்கு. ஏன் ஊழியக்காரர்கள் இல்லை அல்லையா ஊழியத்துக்கு ஒரு ஆச்சுன்னா அவருக்கு எனக்கு எழுப்பிடுவாங்க. அதில் பிள்ளை வளரட்டு அவனை ஊழியக்கார அவிதமாக போகாதுங்க. சொல்கிற உங்களுக்கு சம்பாதிக்கணும் வேலைக்கு போங்க ஐயா.
ஹல்லேலூயா. சபையை கெடுக்காதுங்க ஊழியக்காரர்களை. சோத்திரம் ஹல்லேலூயா. ஒரு 50 பேர் மூப்பர்களை சபையில் இங்கே பார்க்கிற சபையில் குற்றம் சாட்டப்படாதவங்க ஹல்லேலூயா. சபைக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கிறவங்களை மூப்பர்களாக ஏற்படுத்துங்க. இன்றைக்கெல்லாம் வேறு 10-20 வருஷத்துக்கு முன்பாக ஹல்லேலூயா மூப்பர்கள் இன்றைக்கி இந்தியா முழுசு எத்தனையோ சபைகள் உண்டாகும். உங்களுடைய சுயநலத்தினால இன்றைக்கி பாருங்க, இன்றைக்கி சபையில் மூப்பர்கள் இல்லாத ஒரு ஹல்லேலூயா ஒரு நிலைமை. அதனால சபை விரிவாக்கப்படவில்லை. விசுவாசிகளே வசனத்தை பாருங்கள். சோத்திரம் காலத்தை பார்த்தால் போதகராக நீங்கள் எல்லாம் போதகராக ஐயா மூப்பர்களாகணும். அல்லையா ஊழியங்களை செய்யணும். அல்லையா பிசாசுகளை துரத்தணும். அல்லையா வியாதியர்களுக்காக அமையன் கரங்களுக்கு வைத்து அவங்களுக்கு சுகத்தை வாங்கி கொடுக்கணும். எண்ணெய் பூசி ஜெபிக்கணும். உங்கள் ஊழியக்காரர்கள் பயன்படுத்த நீங்கள் எழும்புங்க ஐயா ஆண்டவருக்காக. ஏசப்பா அவங்கள பயன்படுத்துவார். அல்லையா இன்றைக்கி பாருங்கள் மூப்பர்கள் இல்லாத சபைகள். அல்லையா அடுத்ததாக பார்க்கிற சபையிலே நற்கிரியைகள் செய்யாத ஊழியம் செய்யாது ஹல்லேலூயா சபைகள் இன்றைக்கி பார்க்கிற சபையிலே ஆதி சபை நற்கிரியைகள் செய்தது. ஆமேன். சுவிசேஷ ஊழியங்களை செய்தது. அதனால் சபை பெருகிட்டு ஹல்லேலூயா. சதுர ஆண்டவராக இயேசுவை பற்றி சொல்லுகின்ற சபையிலே அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி நடந்தார். ஹல்லேலூயா. நன்மை செய்தார். பிசாசின் வல்லமையில் எல்லாம் ஆமேன் சோத்திரம் அவர் ஆமேன் அல்ல அவர்கள் விடுதலை வாங்கி கொடுத்தார் ஐயா சோத்திரம். ஆமேன். நன்மை அதே போல சோத்திரம் நமக்கு ஆண்டவர் நம்மளை ஆமேன் ஹல்லேலூயா ரட்சித்தது நம்ம நன்மை செய்வதற்காக. ஹல்லேலூயா. ஆதி சபை நன்மை செய்யுது. ஹல்லேலூயா. ஆமேன் சோத்திரம். ஆமேன் ஹல்லேலூயா. ஆமேன். அப்போஸ்தலர் எழுதுகிற சமயத்தில் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிற சமயம் லூக்கா 16 ஹல்லேலூயா 9 சொல்லுகிற சமயத்திலே சோத்திரம் அழிந்து போகிற உலகப் பொருளை கொண்டு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துங்க. பைசா செலவழிங்க ஐயா சோத்திரம். தசோபாகம் கொடுத்துருக்கேன் அதோடு முடிஞ்சு நான் பரலோகத்துக்கு போயிடும். நடக்காத காரியம். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாடில் தசோபாக விதமான அளவு பிரமாணம் இல்லையா சோத்திரம். ஹல்லேலூயா. உற்சாகமாக கொடுக்குறது எங்கே தேவை அங்கே கொடுங்க. ஹல்லேலூயா. ஆதி சபை சோத்திரம் மக்கோதரியா சபையில் ஹல்லேலூயா ஆமென் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்காக ஹல்லேலூயா தங்களுடைய தருத்திரத்திலையும் அவங்க உற்சாகமாக கொடுத்தாங்கன்னு பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஊழியம் செய்வர்களை ஆமென் பிலிப்பியரில் வாசிக்கிற சமயத்தில் உங்களுடைய நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறன்னு சொன்ன ஆதி சபை விசுவாசிகளை ஊழியத்துக்கு பயன்படுத்தினாங்க. எல்லாரும் களப்பணி செஞ்சாங்க ஐயா. அதனால சோத்திரம் சீசர்களின் தொகை பெருகிட்டு. இன்னைக்கு யான் சீசர்களின் தொகை பெருகல. விசுவாசிகளுக்கு ஊழியம் செய்யாமல் ஆசை இல்லை. எங்கள்கிட்ட பாஸ்டே சொல்ல நாங்கள் எதுக்கு ஊழியம் செய்யணும் ஐயா சோத்திரம். வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா. உங்களை ரட்சித்தது உங்கள் அமேன் அல்லேலூயா ஆண்டவராக இயேசு சோத்திரம். அல்லேலூயா. நீங்கள் ஊழியம் செய்யுங்க பாஸ்டருக்கு ஐயா உங்கள் குடும்பத்துக்கு இல்லை இயேசுக்கு ஊழியம் செய்யுங்க ஐயா. அல்லேலூயா. இயேசுக்கு ஊழியம் செய்ய அவங்களை கனப்படுத்துவார். பரலோராயத்துக்கு போன அவர் சொல்லி நான் எங்கே இருக்கிறேன் அங்கே என் ஊழியக்காரர் இருக்கிறான் சோத்திரம். ஒரு 5 வருஷம் விசுவாசி இயேசுக்கு அவர் டிராக்டரி ஊழியம் செய்யுங்க. அல்லேலூயா. வீடுகளை சந்திங்க. உங்கள் வேலை முடிஞ்சு ஆமேன் அல்லேலூயா. மற்ற நாட்களில் இயேசுக்காக ஏதாவது செய்யுங்க ஐயா. தேவ சமையல காத்திருந்து கிருபைகளை வரங்களை வாங்குங்க. ஆமேன். மார்க் 16:17 சொல்லப்படுகிறது சோத்திர விசுவாசிகள் நடக்க அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். நவமான பாசங்களை பேசுவார்கள். ஹல்லேலூயா. சர்ப்பங்களை எடுப்பார்கள். சாவுக்கு எதுவான யாதொன்றை கொடுத்தாலும் அணுகாது. வியாதியர்கள் மேல் கைகளை வைப்பார்கள். அவர் அமேன் அப்பொழுது அமேன் சோதரம் ஆமேன் அப்பொழுது சுகமாவர்கள். இவ்விதமான அனுபவத்தை நீங்கள் பெறணும் ஐயா. எங்களுடைய பாசம் நடத்தலை அது நடத்தலை. தேவசமன் நிற்கின்ற சமணம் அமேன் நம்ம அல்லேலூயா குறைவுள்ளவர்களான்னு இப்போ அங்கே சொல்ல நம்ம தப்ப முடியாது. ஏசப்பவன வசனத்தை கொடுத்த நீ என்ன பண்ண அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளே சோதரம் அல்லேலூயா. ஆமேன் ஆமேன் ஆமேன். அதனால சோதரனை கடைசி கால சபை அல்லேலூயா மூப்பு அமேன் அல்லேலூயா நற்கிரியை செய்யாத சோதரம் ஆமேன் ஊழியம் செய்யாத சபை காணப்படுகிறது. அதனால தேவ பிள்ளைகளே எல்லாரும் இயேசு அப்பாக்கா ஊழியம் செய்யணும். அப்போ தான் நம்ம தேசத்திலே ஆமேன் அல்லேலூயா ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. ஞானசரண இயேசுவை பற்றி சொல்லுங்க ஐயா. அல்லேலூயா. சோதர கிருபாவரங்களால் நிரப்பப்பட்டு அல்லேலூயா ஊழியங்களை செய்யுங்க. அல்லேலூயா. சோதரம் தேவ பிள்ளைகளே ஆமேன் அல்லேலூயா ஆமேன். எவ்விதமாக பவுல் அப்போஸ்தலன் சொல்கிற சொன்ன கடைசி நாட்கள் கொடிய நாட்கள் வரை நடுவையாக என்ன வசனத்தின்படியாக கொடிய மனுஷருடைய கொடிய அல்லேலூயா குணத்தை போல சபையிலேயும் காணப்படுது. இதமானக்கு இதெல்லாம் மாற்றுங்க. ஊழியக்காரர்களே கர்த்தராகிய இயேசு யார் என்பதை நீங்கள் அறியுங்க. அல்லேலூயா. 3 தேவன் அல்ல ஒரே தேவம். அல்லேலூயா. பிரமாணத்தை மாற்றாதுங்க ஐயா. அதே போல் சோதரம் இயேசுவை அறிக்கையிடுங்க பாடல்களில். அல்லேலூயா. ஜெபத்தில் இயேசுவுக்கு நாமத்தை அறிக்கையிடுங்க. அல்லேலூயா. சோதரம் அபிஷேகம் பெறாத விசுவாசிகளை அபிஷேகத்தை பெறுங்க. ஊழியக்காரங்களை அபிஷேகம் நிறைவேற்றப்பட்ட இல்லை. அல்லேலூயா. அமேன் சோதர தரிசனங்கள் இல்லை வெளிப்பாடுகள் இல்லை. ஒரு விசுவாசியம் இல்லை கை வச்சா வெளிப்பாடு வரணும் ஐயா
என்ன எப்படி வானது வெளிப்பாடு இல்லாத விசுவாசத்தில் அவங்க இஷ்டத்துக்கு நடக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மூப்பர்களை உருவாக்குங்க. ஹல்லேலூயா. விசுவாசிகளே மூப்பர்களாக ஆகுங்க. எங்கள் பாசனோட நீங்கள் ஊழியம் செய்யுங்க ஐயா இயேசுவுக்காக. ஹல்லேலூயா. நற்கிரியைகளை செய்யுங்க. சுவிசேஷத்தை அறிவிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற சமயத்திலே சுவிசேஷத்தை அறிவிக்காமல் எனக்கு ஐயோ என்று சொல்கிறார். அந்த ஐயோ கேடு வரதுக்கு முன்னாடி விசுவாசிகளே 5 வருஷம் ஆமென் முடிச்ச விசுவாசிகளே இயேசுவுக்காக ஊழியம் செய்யுங்க. பாஸ்டரை பார்க்காங்க. இயேசுவை நோக்கி இந்த ஓட்டத்தை ஓடுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடைசி கால எழுப்புதல் வரணும் தேவ பிள்ளைகளே. ஆமென். 2 நாளாக 7 பேர் என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது சேமத்தை தருவேன்னு சொன்னது போல. ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஸ்தோத்திரம். கடைசி நாட்கள் கொடிய காலங்கள் வரும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பவுல் மூலமாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறாரப்பா. அதே போல சபையில் உள்ள ஆமென் காரியங்கள் இன்னைக்கு எல்லாம் மாற்றப்பட்டு இருக்கிறதப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களை தங்களை தாழ்த்தி ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினால் அப்பொழுது சேமத்தை தருவேன்னு சொன்னது போல சபையில் எல்லா நிலைமையும் மாற்றுங்கப்பா. உண்மையார் இயேசுவை அறிந்து கொள்ளட்டுமாப்பா. அபிஷேகத்தின் பேர் சபையாக மாறட்டும். எல்லாம் ஆமென் விசுவாசிகளும் மூப்பர்களாக மாறி ஊழியங்களை செய்யட்டும். ஹல்லேலூயா. தான தர்மங்களை செய்யட்டும் அப்பா. ஹல்லேலூயா. சோதரம் ஆமென். ஹல்லேலூயா. நீ கர்த்தர்தாமே சேமத்தை தரப்போகிற கிருபைகளுக்காக சோதரம் ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் எங்களுடைய சபைக்கு தாருங்கப்பா. இந்த கடைசி கால கொடுமையான காரியங்கள்லாம் மாற்றப்பட்டு போகட்டும். தேசத்தில் ஒரு எழுப்புதலே தாருங்க. தரப்போகிற கிருபைகளுக்காக சோதரம் ஆசீர்வதிங்க. துதி கனமகமே உமக்கே செலுத்திடும். கர்த்தராகிய இயேசுவின் மகா பரிசுத்தமான நாமத்தில் கேட்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.